ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வீணை சேனல். இந்த வீடியோவில் மணத்தக்காளி காய் காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். சட்டி சூடானதும் அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவு கடுகும் 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயமும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 20 போல் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம், ஒரு 15 போல் பூண்டு பற்களை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் மணத்தக்காளி கீரை வாங்கும்போது கிடைச்ச காய் தான் இது. அதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மணத்தக்காளி காயை பச்சையாக சாப்பிடக்கூடாது. இதுதான் மணத்தக்காளி பழம். இதை பச்சையாகவே சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அது வரையிலையும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த அளவு வதங்கி வந்ததும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மணத்தக்காளி காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த காய் கசப்பாக இருக்கும், அதனால் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு குழம்பு செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கசப்பு தெரியாது. இந்த காயை நம்ம வத்தல் மாதிரியும் செஞ்சு வச்சு காரக்குழம்பு செய்யலாம். ஸோ இந்த அளவு நல்லா வதங்கி வந்ததும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். அடுத்ததாக நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக குழம்புக்கு தேவையான 1/2 ஸ்பூன் அளவு கல்லுப்பையும் சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவு கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்ல எண்ணெயிலேயே வதக்கிட்டு நம்ம குழம்பு செய்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவில் புளியை 1/4 கப் தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது இந்த பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். 7 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட குழம்பு தளன்னு கொதித்து ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. அடுத்ததாக இந்த குழம்புல ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை தான். இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி காரக்குழம்புல நம்ம கொஞ்சமாக இனிப்பு சேர்க்குறதுனால புளிப்பு, காரம், அப்புறமா அந்த மணத்தக்காளி காயில் உள்ள கசப்பு இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு அருமையான காரக்குழம்பை நம்மளுக்கு கொடுக்கும். நாட்டு சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி அப்படியே விட்டுறலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கவே அழகாக எவ்வளோ சூப்பராக மணத்தக்காளி காய் குழம்பு ரெடியாகி வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம குழம்பு செஞ்சு உடனே சாப்பிட்றத விட இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லதொரு வீணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.